இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நீங்க எல்லாரும் ஹிந்து விரோத தீய சக்திங்கிறீங்க. பள்ளிவாசல்ல ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு விளக்கு தூணு ஹிந்து வழிபாட்டு இடங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு நிமிஷம், நீங்க என்ன சார் அவர் கல்ல பாக்குறீங்க? இதுல கட்டப்பட்ட அயோக்கிய என்ன இப்ப போகக்கூடாதுங்கிறானா? எனக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் இங்க ஒரு ஊழியரா எப்படி கட்டப்பட்டீங்க? எங்க இது ஆக்கிரமிப்பு இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லி கேஸ் போட்டு இதுல தெரியாதுல்ல. இருங்க, நீதிபதி ஸ்ரீ ஜிஆர்எஸ் கடட்ட சொல்லி உத்தரவு போட்டாரு, ஒரே கேஸ் போடுன்னு சொல்லுங்க. கேஸ் தான் போட சொல்லி கேஸ் போட்டிருக்கேன் சார். கேஸ் போட்டு தானே சார் செய்ய முடியும் சார். நான் கேட்குறேன், உங்க கலெக்டரும் கமிஷனரும் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற சமூக விரோத தீய சக்திகளா இல்லையா? அதுக்கு மாத்திரம் ஆமா இல்ல சொல்லுங்க. ஹிந்து விரோதியா இருக்காங்க. கள்ளத்து விரதம் என்ன பிரச்சனை இருக்கு? என்னங்க விளக்கு தூணா பிரச்சனை? பள்ளிவாசல்ல ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு விளக்கு தூணு ஹிந்து வழிபாட்டு இடங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. என்னங்க காரணம்? ஹிந்து விரோதி தானே, அதனால நீங்க ஸ்டாலினோட கைக்கூலிகள், அதனால நீங்க ஹிந்து விரோதி. போறதுல காரணம் ரிட்டர்ன் கிடையாது. போவோம் மேல போயிட்டு 5 நிமிஷம் கீழே இறங்கிடுங்க. இந்த இடத்திலே நாங்க அத்தனை பேரும் உண்ணாவிரதம். ஒரு நிமிஷம், நீங்க என்ன சார் அவர் கல்ல பாக்குறீங்க? நீங்க மேல சொல்லுங்க சார். ஹிந்து விரோதியா? இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.